வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்துடன் சண்டை பிடித்து விமர்சனம் செய்வது என்ற சிந்தனையில் இப்போது நாங்கள் இல்லை என சாணக்கியன் சுட்டிக்காட்டு. ஜனாதிபதி அனுரவிடம் சிக்கிக்கொள்ளப் போகும் பல குற்ற செயல்கள் செய்த 5 முன்னாள் அமைச்சர்கள். அனுர அரசு புதிய உத்தரவு. வடமாகாண மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. இனி விரிவான செய்திகள். நாங்கள் அரசாங்கத்துடன் சண்டை பிடித்து விமர்சனம் செய்வது என்ற சிந்தனையில் இப்போது நாங்கள் இல்லை என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், 3/2 பெரும்பான்மையுடன் இருக்கின்ற அரசாங்கத்தில் அரசியல் தீர்வு விடயத்தை அடையக்கூடிய வாய்ப்பு உள்ள காரணத்தினால் அதனை நாங்கள் சாதகமானதாக பயன்படுத்த வேண்டும். எனினும் எமது மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சினைகள் பற்றி நாங்கள் பேசாமல் இருக்க முடியாது. நாட்டிலே அரிசி தட்டுப்பாடு வந்தபோது சதோச விற்பனை நிலையங்களூடாக 210 ரூபாவுக்கு அரிசியும் 130 ரூபாவுக்கு தேங்காயும் கொள்வனவு செய்யலாம் என ஒரு அமைச்சர் தெரிவித்துள்ளார். மக்கள் அதனை கொள்வனவும் செய்யலாம். ஆனால் எமது பிரதேசத்தில் ஒரு சதோச விற்பனை நிலையம் கூட இல்லை. மட்டக்களப்பு நகரில் மாத்திரம் ஒரே ஒரு சதோச விற்பனை நிலையம் அமைந்துள்ளது. அந்த விற்பனை நிலையத்தில் கூட மூடுவதும் திறப்பதுமாக காணப்படுகிறது. அங்கு பொருட்களும் இல்லை என்று தெரிவித்தார். 1.6 பில்லியன் ரூபாய் அளவிலான பெரிய நிதி மோசடிக்காக தேடப்பட்டு வந்த இலங்கை தம்பதி நாடு திரும்பிய போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை ஜனவரி 6ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க புதுக்கடை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இன்டர்போல் சிவப்பு நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்ட தம்பதியினரும் அவர்களது 14 வயது மகளும் குற்றப்புலனாய்வு துறை திணைக்கள அதிகாரிகளால் நேற்று விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் கொழும்பு 5 சேர்ந்த 49 வயதுடைய நபர் மற்றும் அவரது 43 வயதுடைய மனைவி. அவர்கள் 2021ஆம் ஆண்டு தங்கள் மகளுடன் படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பி சென்றுள்ளனர். நாடு பூராவாகவும் பதிவாகிய பல நிதி மோசடிகளுக்காக இந்த ஜோடி தேடப்பட்டு வந்ததுடன் அவர்களுக்கு எதிராக கொழும்பு, திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு நீதிமன்றங்களால் 8 பயண தடைகள் விதிக்கப்பட்டன. நேற்று பிற்பகல் இந்தியாவிலிருந்து தனது மகளுடன் வந்த நபர் விமான நிலையத்தில் சிஐடி அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். அதே நாளில் இரவு விமானத்தில் வந்த அவரது மனைவி கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பில் உள்ள குற்றப்புலனாய்வுத்துறை பிரிவின் தலைமையகத்தில் உள்ள நிதி மற்றும் வர்த்தக குற்றப்புறவு உறவுத்துறை பிரிவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். சமீப காலமாக சீனா இலங்கையின் வடமாகாணத்தில் பல திட்டங்களை ஆரம்பித்துள்ளது. இது வடமாகாணத்தில் இந்தியாவில் பிரசன்னத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக அரசியல் நோக்காளர்களால் பார்க்கப்படுகிறது. எப்படியோ வடமாகாண மக்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு இது. வட பிராந்தியத்தில் உள்ள 7500 மீனவ குடும்பங்களுக்கு அவர்களின் வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்த சீன அரசாங்கம் நவீன மீன்பிடி வலைகளை வழங்கி வருகிறது. கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட விநியோகத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சுமார் 1.5 லட்சம் ரூபாய் பெறுமதியான மீன்பிடி வலைகள் வழங்கப்படும் என்று வடமாகாண கடற்றொழில் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சீன அரசாங்கத்தால் நிதியளிக்கப்பட்ட இந்த முயற்சியின் பயனாளிகள் வடமாகாணத்தில் உள்ள சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான மீனவ குடும்பங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். உடல்நலம் பாதிக்கப்பட்ட இலங்கை பெண் ஒருவர் பாரிஸுக்கு பயணம் செய்து கொண்டிருந்த நிலையில் மரணமடைந்துள்ளார். விமானம் பறந்து கொண்டிருந்த போது அவர் உடல்நலம் பாதித்ததால் ஈராக்கில் உள்ள ஏர்பில் சர்வதேச விமான நிலையத்தில் விமானத்தை அவசரமாக தரையிறக்க செய்ததாக மத்திய கிழக்கு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஏர்பிலில் உள்ள இலங்கையின் தூதரக அதிகாரி அகமது ஜலால், ஈராக்கின் குர்திஸ்தான் பிராந்தியத்தினால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தங்களை தொடர்பு கொண்டு தோஹாவிலிருந்து பாரிஸுக்கு செல்லும் விமானத்தில் பயணித்த இலங்கை பெண் ஒருவர் திடீரென நோய்வாய்ப்பட்டதாக தமக்கு அறிவித்ததாக தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது விமானத்திற்குள் அவசர நிலை ஏற்பட்டது. பைலட் ஏர்பில் விமான நிலையத்திற்கு தகவல் தெரிவித்து அவசர தரையிறங்களுக்கு அனுமதி கோரினார். விமானம் மாலை 5:40 மணிக்கு ஏர்பில் விமான நிலையத்தை வந்தடைந்தது. உதவி வழங்க மருத்துவ குழுக்கள் விமான நிலையத்திற்கு வந்தன. ஆனால் அந்த பெண் விமானத்தில் இறந்தார் என்று தெரிவித்தார். 81 வயதான அந்த பெண் பிரான்சில் வசித்து வந்தார்.
இலங்கை துணை தூதரகம் பிரான்ஸ் குடியுரிமை பெற்ற அவரது மகனை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற வழக்கு நடப்பது இதுவே முதல் தடவை என்று இலங்கையின் தூதரக அதிகாரி அகமது ஜலால் குறிப்பிட்டார். இந்த விமானம் கட்டார் ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு சொந்தமானது என ஈராக்கிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து விமான நிறுவனம் இன்னமும் கருத்து தெரிவிக்கவில்லை. முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ இலங்கையில் பண மோசடிக்கு வலுவான சட்ட பாதுகாப்பு வழங்கிய தொடர்பான ஆவணங்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் இது தொடர்பான புதிய விசாரணைகளை தொடங்க உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக லங்கா ட்ரூத் ஊடகம் முன்னர் பசில் ராஜபக்ஷவினால் கொண்டுவரப்பட்ட பண மோசடி தொடர்பான வரைவு சட்டமூலத்தையும் அதன் கீழ் 2022 பண மதிப்பு செய்யப்பட்ட தொகையையும் வெளிப்படுத்தியது. பசில் ராஜபக்ஷ நிதியமைச்சராக இருந்தபோது 2021 செப்டம்பர் 7 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பணமோசடி சட்டத்தின் கீழ் 2022 பெரியளவிலான பணமோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. நிதியமைச்சின் 2022 அறிக்கை இதை உறுதிப்படுத்தும் தரவுகளை வழங்கியுள்ளது. இது தன்னார்வ வெளிப்படுத்தல் வரி என்று பெயரிடப்பட்டுள்ளது மற்றும் எதிர்பார்த்ததை விட அதிக வரியை உருவாக்கியுள்ளது. இதன் மூலம் 2022 390 கோடி ரூபாய் பணம் கைமாறியது. கருப்பு பண கடத்தல்காரர்கள் அரசுக்கு 1% வரி செலுத்திய பின்னர் சம்பந்தப்பட்ட பணத்தை சட்டப்பூர்வமாக்கும் விதத்தில் பணமோசடி சட்டங்கள் திருத்தப்பட்டன. அரசாங்கத்தில் சேர்க்கப்பட்ட 1% வரியின்படி கடத்தல்காரர்கள் 2022 மட்டும் சுமார் 39,698 கோடி ரூபாவை பண சுழற்சி செய்துள்ளனர். இவ்வாறு கருப்பு பணத்தை வெளியாக அனுமதிப்பது முறையான வரி செலுத்துவோருக்கு பெரும் அநீதியை இழைக்கும் என தேசிய மக்கள் சக்தி எம்பிக்கள் அப்போது வலியுறுத்தினர். அது தொடர்பான விசாரணைக்கு தான் ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அரசாங்கம் விசாரணைக்கு இப்போது உத்தரவிட்டுள்ளது. விவசாயிகளின் பொருட்களின் உற்பத்தி தரத்தை மேம்படுத்துவதன் சந்தை வாய்ப்பை தொடர்ச்சியாக பெற்றுக் கொடுப்பதனூடாக அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறிய ஆளுநர், முனைய காலங்களில் இயற்கை உரங்களை பயன்படுத்தி விவசாய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. தற்போது அவை அபூர்வமாகிவிட்டது. விவசாயத்துடன் தொடர்புடைய அலுவலர்கள் களத்துக்கு சென்று விவசாயிகள் பிரச்சினைகளை ஆராய வேண்டும். ஷியாப் திட்டத்தின் கீழ் எமது மாகாணத்திற்கு அடுத்த ஆண்டு 100 கோடி ரூபாய் நிதி கிடைக்க உள்ளது. அதை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். எந்த ஒரு காரணத்திற்காகவும் அந்த நிதி செலவழித்து முடிக்கப்படாமல் இருக்க வேண்டும். குறிப்பாக ASMP திட்டத்தின் கீழ் 4 பயிர்களின் செய்கை திட்டத்தில் மிளகாய், கச்சான், பேஷன் ஃப்ரூட், மாதுளை ஏற்றுமதி செய்யும் நோக்கில் திட்டமிடப்பட்டுள்ளது. அதிகளவான விவசாயிகள் எதிர்காலத்தில் இந்த பயிற்சியில் ஈடுபட வேண்டுமாயின் சந்தை வாய்ப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். 13வது திருத்தம் இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வின் தொடக்க புள்ளியாக கூட ஒருபோதும் இருக்க முடியாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்புக்கான 13வது திருத்தம் தொடர்பாக இந்தியா இனிமேல் மௌனித்தால் பெருமளவு மகிழ்ச்சியடையக்கூடிய ஒருவராக தானே இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு தங்களது பிரச்சினைக்கு தீர்வாக 13வது திருத்தத்தை பெரும்பான்மையான தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், தமிழ் மக்களின் சார்பிலேயே இந்தியா இலங்கை சமாதான உடன்படிக்கையில் இந்தியா கைச்சாத்திட்டது என்பது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியதாகும். சமாதான உடன்படிக்கையில் தமிழர்கள் நம்பிக்கை வைத்திருக்கும் வரை தமிழ் மக்கள் சார்பில் தலையீடு செய்வதற்கான கடமைப்பாடு இந்தியாவுக்கு உண்டு என்று நான் நினைக்கின்றேன் என்று தெரிவித்தார். பாரிய நிதி மோசடி மற்றும் கொலை சம்பவங்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 5 முன்னாள் அமைச்சர்களின் விசாரணைகளை துரிதப்படுத்த அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த 5 பேர் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் மற்றும் தகவல் அறிக்கைகளின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அரசாங்க தகவல்கள் சுட்டிக்காட்டுகின்றன. அதோடு முன்னாள் அமைச்சர்கள் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் மீளப்பெறப்பட்டு நீதிமன்றில் நிராகரிக்கப்பட்ட பல விசாரணைகளை செய்வதற்கான நடவடிக்கைகளை உரிய சட்டப்பிரிவு மேற்கொண்டு வருவதாகவும் அந்த வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. அந்த வழக்குகள் நிராகரிக்கப்பட காரணம் தொடர்பான காரணிகள் குறித்தும் இந்த நாட்களில் விசாரிக்கப்பட்டு வருவதாக தெரிய வருகின்றது. இதேவேளை நிதி குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள் குழு தொடர்பான தகவல்களை பல்வேறு குழுக்களினூடாக தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.